ஹலோ விவோஸ், வெல்கம் டு சசிரேகா சுவையகம். இன்றைக்கி கொங்கு திரட்டி சீரில் முக்கியமாக அங்கம் வகிக்கிற 2 ரெசிப்பியில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தினை மாவு உருண்டை. கொங்கு சீரில் தினமாவும் பச்சை மாவும் இல்லாமல் சீரே நடக்காதுங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் ஒன்றான தினமாவு உருண்டை எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாய்மாமா கொண்டு வர சீர்வரிசையில் இது முக்கியமாக இடம் பெற்றிருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு தினை அரிசி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட 1/4 கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தினையில் கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தினையில் பாயசம், உப்புமா, கிச்சடி இதெல்லாம் கூட செய்யலாங்க. பல்ஸ் மோடில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிங்க. இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதையே சடித்து எடுத்துக்கலாம். நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறது ஒரு அளவுக்கு பருபருன்னு தான் இருக்குங்க. இப்போ எல்லா மாவையும் சடித்து எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி இந்த பவுடரை அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்குங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த தினையோட வாசனை நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தா தான் நம்மளுக்கு அதனுடைய ஃப்ளேவர் கிடைக்கும். நெய்யோ ஆயிலோ எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் கடாயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். அந்த நேரம் கொஞ்சம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ மாவு வறுபட்டுச்சு. அதை எடுத்து ஒரு பராத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு குண்டாவை வச்சு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ வறுத்த மாவை ஒரு பராத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அது கூட கரைஞ்ச வெல்லத்தை ஆட் பண்ணி லட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இதையை சீர்தட்டில் வச்சுட்டு சீர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சாப்பிட கொடுப்பாங்க. இப்போ வெல்லத்து கூட ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காயை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த வறுத்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பவுலில் கொட்டி வச்ச வறுத்த மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நெய் சேர்த்துனோம்னா அந்த லட்டு மணமாக இருக்கும். அதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே அந்த கரைச்சி வச்ச வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வெளியில் பேக்கரியில் ஃபுட்டு வாங்கிறத விட்டுட்டு வீட்டில் இந்த மாதிரி சிறுதானியத்தில் லட்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போல்லாம் மாவாகவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா வறுத்து இது மாதிரி வெள்ளை பாகை சேர்த்து உருண்டையாக பிடிச்சு கொடுத்தாலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கூடவே இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் நான் ஆட் பண்ணிவிட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்தோடனே அதை உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே இதையும் பிசைஞ்சு எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். யாராச்சும் விருந்தினர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம பேக்கரியில் வாங்கிறத விட்டுட்டு இது மாதிரி நம்ம கையால் செஞ்சு போய் கொடுத்தா அவங்களும் நல்லா விரும்பி ஏற்றுக்குவாங்க. இப்போது ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு தட்டில் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
எல்லா மாவுளையும் உருண்டையாக பிடிச்சு எடுத்தாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.